ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 3ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு நான் மார்க்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியா படிச்சிடலாம். தென் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ஆர்யூஎஸ்ஏ இந்த 3 கொஸ்டின் தான். சரிங்களா? இதை வந்து 3 சேர்ந்து 10 மார்க்ல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஏ பத்தி மட்டும் கேட்கலாம், இல்ல ஆர்எம்எஸ்ஏ மட்டும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 3ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினோ இல்ல 10 மார்க் கொஸ்டினோ இந்த செமஸ்டருக்கு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு அனுப்பின கேள்வி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். அதாவது சர்வசிக்ஷா அபியான் திட்டம்னா என்ன அது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். அதோடைய முக்கியமான விஷயத்த உங்களுக்கு இப்படி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இந்த எஸ்எஸ்சி திட்டத்துல மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கும், அது உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆர்எஸ்ஏ, ஆர்யூஎஸ்ஏ அதை பத்தி உங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். சரிங்களா? இதை ஃபுல்லா உங்களுக்கு வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் ஒரு சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் அனுப்புற நோட்ஸை உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன். நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன். இதையெல்லாம் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். சுருக்கமா சொல்றப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன விஷயம் அப்படின்றத அடிப்படை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம 3 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ஆர்யூஎஸ்ஏ. சரிங்களா? இந்த 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் எது வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தனித்தனியா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அது 3மே உள்ள இருக்க பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்ஏனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இப்ப பாருங்க, இந்திய அரசியல் சாசனத்தில் புகுத்தப்பட்ட 86வது சட்ட திருத்தப்படி 6 வயது முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி பெறுதல் அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. இதுதான் எஸ்எஸ்ஏ. அதாவது 86வது சட்ட திருத்தம். அடுத்து 6 முதல் 14 வரையிலான அனைவருக்குமான இலவச கட்டாய கல்வி. சரிங்களா? இதுதான் எஸ்எஸ்ஏ. இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, ஆர்எம்எஸ் என்னன்னா இத்திட்டம் இடைநிலை கல்வி மட்டத்தில் அனைவரையும் சேர்க்கவும் தரத்தை உயர்த்தவும் ஏற்படுத்தப்பட்டதாகும். இடைநிலை கல்வி இது வந்து பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இது வந்து அனைத்து குழந்தைகளுக்கான கட்டாய இலவச கல்வி பெறுதல் 6 வயது முதல் 14 வயது வரை. இது பாருங்க, இடைநிலை கல்விக்கான தொலைநோக்கு பார்வை தரமான கல்வியை 14 முதல் 18 வரையிலான அனைத்து இளம் வயதினருக்கும் கிடைப்பதாகும். வித்தியாசம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்து ஆர்யூஎஸ் தேசிய உயர்கல்வி திட்டம். இது பாருங்க, இத்திட்டம் மாநில உயர்கல்வி நிலையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் திட்டமிடவும் ஆலோசனை தந்து மேற்பார்வையிடவும் பொறுப்பான அமைப்பை உருவாக்க வகை செய்வது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இடைநிலை கல்வி திட்டம் அது வந்து 6 முதல் 14 வரையிலான இலவச கல்வி திட்டம். சரிங்களா? தொடக்க கல்வி திட்டம். இப்போ 3க்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இதைத்தான் நான் உங்களுக்கு அனுப்புற நோட்ஸ்ல தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓகே, இந்த எஸ்எஸ்ஐ திட்டத்துல முக்கியமான விஷயம் என்ன? இந்த முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க நான் அனுப்புற நோட்ஸ் ரீட் பண்ண புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சர்வசிக்ஷா அபியான் என்பது இந்திய அரசின் ஒரு முதன்மை திட்டமாகும். இது அனைத்து குழந்தைகளும் ஆரம்ப கல்வியை பெறுவதற்காக 2000 2001 ஆண்டில் தொடங்கப்பட்டது. இது முக்கிய நோக்கம் என்ன? 6 முதல் 16 வயதுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பயனுள்ள மற்றும் பொருத்தமான ஆரம்ப கல்வியை இலவசமாகவும் கட்டாயமாக வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, சட்ட தொடர்பு. இது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அமல்படுத்துவதற்கான முக்கிய அமைப்பாக செயல்படுகிறது. அடுத்து பாருங்க, முக்கிய செயல்பாடு. இதோட முக்கிய செயல்பாடுகள் என்ன? பாயிண்ட் நம்பர் 1 பாருங்க, ஆசிரியர்களை நியமித்தல் மற்றும் அவர்களுக்கு பயிற்சி அளித்தல். 2 பாருங்க, பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்துதல். 3 பாருங்க, மாணவர்களுக்கு மதிய உணவு மற்றும் உதவித்தொகை வழங்குதல். அடுத்த 4 பாருங்க, கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். 5 பாருங்க, சமூக பங்களிப்புடன் பாலின மற்றும்
சமூக இடைவெளிகளை குறித்தல். இதுதான் அதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? அது ரெண்டாவது பாருங்க, RMSA என்பது இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தால் மார்ச் 2009 தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான திட்டமாகும். இதோட முக்கிய நோக்கம் என்ன? RMSAயின் முதன்மையான நோக்கம் நாடு முழுவதும் உள்ள பொதுப்பள்ளிகளில் இடைநிலை கல்வியின் அணுகலை மேம்படுத்தவும் அதன் தரத்தை உயர்த்தவும் ஏற்படுத்தப்பட்டதாகும். அடுத்து பாருங்க, முக்கிய குறிக்கோள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒண்ணு, அனைவருக்கும் கல்வி அணுகுதல். அதாவது 14 முதல் 18 வயதான அனைத்து இளைஞர்களுக்கும் இடைநிலை கல்வி கிடைப்பதை உறுதி செய்தலாகும். அடுத்து பாருங்க, பள்ளிகளை நிறுவுதல். ஒவ்வொரு குடியிருப்பிலிருந்தும் நியாயமான தூரத்திற்குள் ஒரு இடைநிலை பள்ளியை வழங்குவதன் மூலம் சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல். இதோட செயல்பாடுகளும் அதுதான். அடுத்து பாருங்க, கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். அனைத்து இடைநிலை பள்ளிகளும் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் தரங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்தல். அடுத்து பாருங்க, சமத்துவமின்மையை அகற்றுதல். பாலினம், சமூக பொருளாதார நிலை மற்றும் உடல் குறைபாடுகள் தொடர்பான தடைகளை நீக்குதல். அடுத்து பாருங்க, தடுப்பை குறைத்தல். இடைநிலை கல்வியை வெற்றிகரமாக முடிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் இடைநிறுத்தலை குறைக்கிறது. அதாவது பள்ளியை விட்டு நிக்கிறது வந்து குறைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, முக்கிய தலைவர்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா கட்டமைப்பு வசதிகள். பள்ளிகளை வந்து கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துறது. அடுத்து ஆசிரியர் மேம்பாடு. பாருங்க, மாணவர் ஆசிரியர் விகிதத்தை 30:1, அதாவது 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் ஆக குறைக்க கூடுதல் ஆசிரியர்களை நியமித்தல் மற்றும் ஆசிரியர்களுக்கு சேவைக்கால பயிற்சி அளித்தல். அடுத்து பாருங்க, கல்வித்தரம். அறிவியல், கணிதம் மற்றும் ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தல். தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், அடிப்படையிலான கல்வியை அறிமுகப்படுத்துதல். அடுத்து பாடத்திட்ட சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல். இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, சமபங்கு நடவடிக்கைகள். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான அணுகல் தடைகளை நீக்குதல் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான விடுதிகளை நிறுவுதல். அடுத்து பாருங்க, அடுத்த கட்டம். இதோட அடுத்த கட்டம் வேலை என்னன்னா RMSA சர்வசிக்ஷா அபியான் மற்றும் ஆசிரியர் கல்விக்கான மத்திய அரசின் திட்டம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு பாருங்க, இந்த RMSA வந்து என்ற திட்டமாக 2018ஆம் ஆண்டில் மாற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்க, RUSA தேசிய உயர்கல்வி திட்டம். இதெல்லாம் சொல்ல பாருங்க, இது இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் மனிதவள மேம்பாட்டு, அதாவது கல்வி அமைச்சகத்தால் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு மத்திய அரசின் நிதி உதவி திட்டமாகும். இது வந்து உயர்கல்விக்கு நிதி உதவி அளிக்குது. சரிங்களா? அதான் இது முக்கிய நோக்கம் என்ன? RUSAயின் முதன்மையான நோக்கம் மாநில அரசுகளால் நடத்தப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அது நிதியை வழங்குவதன் மூலம் உயர்கல்வியின் அணுகல், சமத்துவம் மற்றும் தரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகும். அடுத்து பாருங்க, திட்டத்தின் நிதியானது குறிப்பிட்ட விதிமுறைகளின் அடிப்படையிலும் திட்டங்களின் விளைவுகளை பொறுத்தும் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, முக்கிய குறிக்கோள் தரமான கல்வி. உயர்கல்வியை விட தரமான கல்வி வழங்கணும். அடுத்து அமைப்பு சீர்திருத்தம். தேவையான அமைப்பு சீர்திருத்தத்தை உயர்கல்வியை ஏற்படுத்தணும். அடுத்து அணிகளை விரிவுபடுத்தல். எல்லா மாணவர்களும் உயர்கல்வி நோக்கி வரணும், அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமத்துவம். உயர்கல்வித்துறையும் சாதி, சமயம், மதம் சார்பற்ற ஒற்றுமையை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சமத்துவம் அப்படின்ற வார்த்தையை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த RSA கீழ் நிதி வழங்கப்பட்ட முக்கிய நடவடிக்கைகள் பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல், அடுத்து கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், அடுத்து ஆசிரியரின் மேம்பாடு, அடுத்து சமத்துவ முயற்சிகளை ஏற்படுத்துதல். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த RUSA SSA அதுக்கான விஷயம்லாம் எல்லாமே இப்போ பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுக்கும் சில முக்கியமான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க இதை ஓனாவே நீங்க எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.